ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். வரம் தரும் வக்கிரச்சனி. இவர் என்ன ஏற்கனவே அடித்து துவைச்சி புழிஞ்சு எடுக்கிறதுல கெட்டிக்காரர்னா பேர். திரும்ப வரம் தரக்கூடிய சனி அப்படி என்ன வக்கிரச்சனியாக இருக்கிறார். அதாவது கெடுப்பதில் ரொம்ப கெட்டிக்காரர், அதில் வக்கரிச்சார்னா அதை விட கெட்டிக்காரர். அப்படிப்பட்ட சனி வரம் தரப்போகிறார். என்னன்னு கேட்டுருவோம். அவர் திருவிளையாடல் படத்தில் நாகேஷு பேசுவார் இல்லையா, வர்றார் 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 வந்து கொண்டு இருக்கிறார், கொடுக்க போகிறார் அப்படிம்பாங்க இல்லையா. அதுபோல் இந்த ஆவல் கும்ப ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஏகப்பட்ட ஆவலோடு காத்து கொண்டு இருக்கின்றீர்கள். இதில் வேடிக்கை என்னன்னா, உங்கள் நாயகன்தான் உங்களுடைய தலைவர், உங்களுடைய நாயகன், ஆட்டநாயகன். அனைத்து ராசிகளுக்கும் ஆட்டநாயகன். அந்த ஆட்டநாயகன் உங்களுக்கு தலைவர், உங்களுடைய நாயகன். அப்படிப்பட்ட நாயகன் இந்த 2/7/2025 புதன்கிழமை, அதாவது தமிழில் சொல்கிறதா இருந்தால் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி, உதயாதி நாளிகை 23. அப்போ சமயம் அப்படின்னு எடுத்தோம்னா பிற்பகல் 3:12 அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில். இவர் 3ஆம் பாதத்தில் வக்கரிக்காமல் இருந்தார்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். 4ஆம் பாதத்தில் போய் அடி எடுத்து வச்சு மீனத்தில் போய் என்ட்ரி ஆக வேண்டியவர். அப்படிப்பட்டவர், அவருக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றச்சே அவர் அதை விட்டு கடந்து போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு அவர் ஸ்டாப் ஆகி நிற்கணும். அப்படி நிற்கக்கூடியதைத்தான் நம்ம வக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்தம்பித்து நின்றால் அவங்க தன்னுடைய நிலைமையை மாற்றி செயல்படக்கூடிய தன்மை. அதுதான். அதை நாம் இப்போ ஒரு பஸ்ஸில் உட்காந்து பயணம் பண்ணுறோம். அந்த பஸ்ஸு போயின்னு இருக்கிறச்சே சைடில் எல்லாமே பின்னோக்கி போகிறது போல் நமக்கு காட்சி கொடுக்கும் இல்லையா. அதுபோல் இல்லை, அந்த நம்ம ஒரு பஸ்ஸில் நிற்கிறோம், இன்னொரு பஸ்ஸு போகுது, இடையில கிராஸ் ஆகி போகும்போது தோற்றம் வித்தியாசமாக இருக்கும். அதுபோல் அவர் நிற்கிறாரு. நிற்கின்ற காரணத்தில் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த போக்கில் போகும்போது அதை பின்னோக்கி போகிறது போல் கணக்கு வந்துடும். அப்படி பின்னோக்கி, அதாவது 3ஆம் பாதத்தில் நிற்கிறாரு, அது பூமி அது வாட்டு சுற்றிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்போ 2ஆம் பாதத்தில் இவர் நிற்கிறது போல் காட்சி, 1ஆம் பாதத்தில் நிற்கிறது போல் காட்சி. திரும்ப அது சுழற்சி ஆகும்போது அதிசார ஓட்டமாக 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அப்படி போகுது. இதை சில போன வருஷ வீடியோக்களை எல்லாம் சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன்? பால் காய்ச்சுறாரு, பால் காய்ச்சிட்டு திரும்ப சட்டி முட்டி ஜாமான்கள்லாம் தூக்கிட்டு வர்றதுக்காக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வரும்போது சொல்லியிருப்பேன். அதுபோல் இன்னும் சில இடங்களில் போய்கிட்டு இருக்கிறாரு, செய்தி வருது, யூட்டர்ன் போட்டு வர, இதெல்லாம் புரிவதற்காக பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கள். உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஸ்தம்பித்து நிற்கிறார். இப்படி ஸ்தம்பித்து நிற்கிறதுனால சில நேரங்களில் தன்னுடைய நிலைமையை மாற்றி அது நல்ல செயல்பாட்டுகளை கொடுப்பதற்கு தயாராக, அதாவது கெட்ட செயல்பாட்டுகளை நிப்பாட்டியிருந்தார். அவ்வளோதான். கெடுதல் செயல்பாடுகள் தடுக்கப்பட்டு விடுகிறது, தடை செய்யப்பட்டு விடுகிறது. ஸோ மூதேவி வெளியேனா ஸ்ரீதேவி உள்ளே உட்கார்றா அப்படிங்கிற அந்த கணக்கு. சீட்டு ஒன்று தான். அந்த சீட்டில் யாராவது ஒருத்தர் தான் உட்கார முடியும். மூதேவி உட்கார்ந்துருக்கா, அது வரைக்கும் ஸ்ரீதேவி வரமாட்டான். மூதேவி வெளியே போயாச்சுன்னா சீதையை உட்காந்துக்கிறது, அவ்வளோ. இதுதான் கணக்கு. ஆக சீட்டு காலி ஆகணும், இதுதான் விஷயம். இப்படிப்பட்ட அதைத்தான் வரம் தரும் வக்கிரச்சனி. இதுக்கு இன்னொரு காரணத்தையும் சேர்த்துத்தான் வரம் தரக்கூடியவராக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், 5ஆம் இடத்துல சூரியன் மட்டும் அல்ல, குருவும் சேர்ந்தே இருக்கிறார். அந்த குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வையாக இந்த சனி பகவானை பார்க்கின்றார். அவரோடு சேர்ந்து இன்னொரு இருட்டு கிரகமாகிய ராகு, அதாவது ஒற்றற்படை தலைவனாகிய ராகு அங்கே தான் இருக்கிறார். உங்களுடைய ராசியில் தான் உங்கள் ராசி நாயகன் சனி இருப்பதோடு அவரோடு ராகு சேர்ந்து ஒட்டிக்கிட்டார். அந்த ராகு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இடையில சில சமாச்சாரங்கள்லாம் மனசுக்கு சங்கடமான சமாச்சாரங்கள் நடந்து கொண்டு இருந்தது. இதுக்கு இடையில தான் குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து, அதாவது ராகு பெயர்ச்சி அடைந்து ஒரு 15 நாள் கழித்து குருப்பெயர்ச்சி ஆச்சு. அந்த குருப்பெயர்ச்சி ஆனதிலிருந்து உங்களுடைய ராசியை அவர் குரு பார்க்கின்றார். அங்கே ராசியிலே இருக்கக்கூடிய சனியையும் பார்க்கின்றார், ராகுவையும் பார்க்கின்றார்.
இந்த 2 முரட்டு கிரகங்கள் யாருக்கும் கட்டுப்படாத கிரகங்கள். தன்னிச்சையாக சில அடிதடி நடத்தி ஆக்ரோஷமாக பெண்ட் எடுக்கிறதுல கெட்டிக்காரங்க. ஒருத்தர் அடித்தா வெளியே தெரியும், இன்னொரு அடித்தா வெளியே தெரியாது. 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணக்கூடிய இவங்க 2 பேரும் குருவுக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்கள். குருவுக்கு சேர்ந்தா மட்டும் கட்டுப்பட மாட்டாங்க, பார்த்தா தான் கட்டுப்படுவாங்க. குருவோட சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க, அட போயாடிட்டு போயிடுவாங்க. அவருடைய பார்வைக்கு இவங்க எந்த கிரகமானாலும் கட்டுப்படக்கூடியவர்கள். அவருடைய பார்வை அதுலேயும் ஸ்பெஷல் பார்வை. குருவுடைய ஸ்பெஷல் பார்வை என்பது 5, 9. 7ஆம் பார்வை என்பது பொதுவான பார்வை. அது எல்லா கிரகத்துக்கும் இருக்கும். 7ஆம் இடத்தை இவர் பார்க்குறாருன்னா அங்கே உள்ள கிரகம் இவரை எதிர்த்து பார்ப்பாங்க. அதுக்குண்டான தனித்தன்மை வேறு. அதுலேயும் கும்பராசியில் எப்படின்னு சொன்னால், கும்பச்சந்திரனை சிம்மத்தில் உள்ள குரு பார்த்தாருன்னு சொன்னால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் போல, குன்றின் மீது வைத்த குத்து விளக்கு போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். கும்பராசியில் பிறப்பதுவே பெரிய விஷயம். நீங்கள் சொல்லலாம், கும்பராசியில் பிறந்து நாங்கள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாக்கும் அப்படிங்கலாம். அதுவல்ல. கும்பராசியிலே பிறந்தவர்கள் ஈசனுடைய நேரடி பிள்ளைகளாக பிறக்கின்றீர்கள். அதுதான் அங்கே முக்கியமான சமாச்சாரம். ஈசனின் நேரடி பிள்ளைகள். மற்றவங்கெல்லாம் ஒரு சைடு பிள்ளைகள் வச்சுக்கலாம். கும்பத்திலே பிறக்கணும்னு சொன்னால் தவம் இருந்தால்தான் கும்பராசியில் பிறக்க முடியும். ஏனென்றால் இதில் பிறவிக்கடலை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கும்பராசியிலே பிறக்கின்றவர்களுக்குத்தான் அமையும். பிறவிக்கடலை கடக்கணும் அப்படின்னு சொன்னால், கடலை நீந்தி போகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சிரமம் இருக்குது தெரியுமா? கடலை நீந்தினவனுக்கு தான் தெரியும். அப்படி நீந்தி போனால் தான் கரை சேர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் கும்பத்திலே பிறந்தவர்கள். கும்பராசியில் பிறக்கிறாங்கன்னு சொன்னால் கடலை, அதாவது 7 கடலை தாண்டி போகக்கூடிய வல்லமை பெற்றவர்கள்னு அர்த்தம். அதனால்தான் ஈசன் பிள்ளைகளாக இருக்க போய்த்தான் எவ்வளவு கொடுமைகள், சங்கடங்கள், வில்லங்கம், வினோதம் எல்லாம் வந்தாலும் எவ்வளவு அடித்தாலும் அடி தாங்குறாண்டா அப்படிங்கிற ஒரு அந்த சொல் கேட்கக்கூடிய தகுதி. இப்போது தங்கத்தை அடிக்க அடிக்க அது என்ன ஆகும்னு சொன்னால் நீண்டு கொண்டே போகும், உடையாது. அதுவே ஒரு இரும்பு அடிங்க, அடிக்க அடிக்க டம்முன்னு 2ஆக உடஞ்சிரும். தங்கம் அப்படி அல்ல, அடிக்க அடிக்க அது நெளிஞ்சு கொடுத்துக்கிட்டு விரிவடைந்து போய்கொண்டே இருக்குமே தவிர, தங்கத்தை 1 கிராம பல கிலோமீட்டருக்கு நீட்டலாமா. அந்த அளவு தங்கத்தினுடைய தன்மை அது விடுபடாமல் காத்துக்கொள்ளும். மற்ற உலோகங்கள் அப்படி இல்லை, அடி ஓங்கி அடித்தாச்சுன்னா டப்புன்னு உடஞ்சி, அதுக்கு மேலே அதால் தாங்க முடியாது. அதுபோல் தங்கம் போன்றவர்கள் கும்பராசியிலே பிறந்தவங்க. எந்த அடி அடித்தாலும் ஒடிய மாட்டீங்க, ஓய மாட்டீங்க, கடந்து போக மாட்டீங்க. எவ்வளவு அடி அடித்தாலும் தாங்கி எதிர்த்து நின்று போராடி இறுதியில் வெற்றி பெறக்கூடியவர்கள் கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ராசி உங்களுக்கு அதிபதியே சனி தான். சனி என்பவர் ஈசனுடைய நேரடி கண்காணிப்பிலே உடையவர். நீதி தேவன் அப்படின்னு உங்கள் ராசி நாயகரைத்தான் சொல்லியிருக்கிறார். ஈசன் நேரடியாக எந்த வேலையும் செய்ய முடியாது, கொடுக்கவோ கெடுக்கவோ முடியாது. அவர் செய்யக்கூடியதைத்தான் அவருக்கு பதிலாக சனீஸ்வரன் செய்கின்றார். சனீஸ்வரன் அப்படின்னு பேர். அதை ஈஸ்வரன் அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம், அது தப்பல்ல. ஈஸ்வரனுக்கு நிகராக விளங்கக்கூடிய ஒரு நீதி உரைக்கக்கூடிய தகுதி அந்த சனிக்குத்தான் உண்டு. மற்ற கிரகங்களுக்கு அப்படி அல்ல. அதனால்தான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கண்ணை கட்டி விடலை, கும்பராசியிலே அதிபதியாகிய சனிகத்தான் கண்ணை கட்டி விட்டுருக்கிறாங்க. ஏனென்றால் அவர் அப்படித்தான் இருக்கிறாரு. யார் எவர் அப்படின்னு பார்க்க மாட்டார், நமக்கு வேண்டியவரா வேண்டாதவரா அப்படின்னு பார்க்க மாட்டார். அவருக்கு தேவை நீதி நியாயம். அவன் தப்பு பண்ணியிருந்தால் குத்தி கிழிக்க வேண்டியது. அதுக்குத்தான் இடது கையில் தராசும் வலது கையில் ஒரு கத்தியும் வச்சு அந்த காலத்தில் காட்டியிருப்பாங்க. நீதி தேவதை என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும், அது சனீஸ்வரன் தான் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. கருப்பு துணியை வச்சுக்கிட்டு வெள்ளை துணியாக வச்சா காட்டினா கூட எதிர்த்தாலும் சொந்தக்கார் நிற்கிறான் போலுக்குன்னு தெரிஞ்சிருமா. அதனால் கருப்பு துணி, கருப்பு. அதனால்தான் இன்றளவும் நீதி போதிக்கக்கூடியவர்கள், நீதி வழங்கக்கூடியவர்கள் அந்த கருப்பு அங்கியை போட்டிருக்கிறாங்க. எதில் நிற்பவர் யார் எவர் என்பதை பார்க்கக்கூடாது, சரியான தகுந்த நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட நிலை உடையவர் தான் அந்த சனி பகவான்.
அப்படிப்பட்ட ராசியிலே பிறக்கின்ற நீங்கள் மிகுந்த உத்தமர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். போன ஜென்மத்தில் உள்ள கர்ம வினைகளை எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து கடந்து விடுகின்றீர்கள். ஆகையினாலே பிறவிக்கடலை கடக்கின்றீர்கள் அப்படின்னு உங்களை சொல்லி, இந்த கடப்பதற்கு பழைய பூர்வீக ஜென்மத்தில் உள்ள பாவ புண்ணியங்களை எல்லாம் அளந்தெடுத்து அந்த கர்மங்களை எல்லாம் கழித்தொழிந்து விட்டு புண்ணியவானாக புனிதனாக ஈசனிடம் சேரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த கும்பராசியிலே பிறந்தவங்க. ஆகையினால்தான் சந்திரன், கும்ப சந்திரனை குரு நேருக்கு நேர் பார்த்தா. இந்த இடத்துல ஸ்பெஷல் பார்வை தேவையில்லை. சிம்ம குருவானவர் கும்பச்சந்திரனை பார்த்தால் அந்த கும்பராசியிலே பிறந்தவர்கள் பேரொளி படைக்கப்பட்டவர்கள். பெருமை எப்பயுமே ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பேரும் புகழும் பெருமையாக அடைவீர்கள் அப்படிங்கிறது திண்ணம். அது பிறவி ஜாதகத்தில் இருக்கணும். பிறக்கிறச்சே சிம்மத்தில் குருவும் கும்பத்தில் சந்திரனும் இருக்க யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்காங்க. எந்த லக்கணமானாலும் சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படியோ ஒரு கட்டத்தில் நீங்கள் உலகளாவிய புகழை பெறக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அப்படிப்பட்ட ஒரு யோகம் உண்டு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், சனிக்கு அப்படி கிடையாது. சனியை பார்ப்பது குரு எப்படி பார்க்க வேண்டும் என்றால் 5ஆம் பார்வையாக അല്ലെങ്കിൽ 9ஆம் பார்வையாக பார்த்தால் அது யோகம். இந்த இடத்தில் குரு பார்த்த சனி கோடி நன்மையை தருவார். குரு பார்த்த சனி சகல செல்வங்களையும் கொடுப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலையைத்தான் இந்த குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலும் அவர் வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் வரம் தரக்கூடிய வகையிலே அனைத்து மக்களுக்கும், உங்களுக்கு மட்டும் அல்ல, இது அனைத்து மக்களுக்குமே இந்த சனி பகவான் குருவின் பார்வையை பெற்று விளங்குகின்ற காரணத்தினால அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்த ராகுவும் சேர்ந்து அந்த வக்ரம் பெற்றுவிட்டால் அந்த ராகுவினுடைய செயல்பாட்டை இந்த சனி இழுத்துக்கொள்வார். இழுத்துக்கொண்டு அவர் செய்யக்கூடிய நல்லவைகளையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் திண்மை இந்த சனிக்கு சக்தி உண்டு. அந்த சக்தியைத்தான் வரம் தரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்கள் சனிக்கிழமை அன்று சனி கோரையிலே தனது அந்தர்கோரையிலே, சனி கோரை எப்போ தொடங்குதோ தொடங்கிய உடனே, அதான் சனி அந்தர்கோரை அதெல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து சூரிய அந்தர்கோரை, சந்திர அந்தர்கோரை, செவ்வாய் அந்தர்கோரைன்னு வரும். ஆகையினாலே அந்தர்கோரை என்பது 5 வகைப்படும். எந்த கோரையோ அந்த கோரையில் தனது, அதுக்கடுத்து சூரியன், அதாவது தனது அப்படின்னா சனி தனது, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், அதோட அந்த கோரை முடிந்துவிடும். ஆக அந்த கோரை தொடக்கத்திலேயே அந்த சனி பகவானை சேவை பண்ணிட்டு அவருக்கு பக்கத்தில் இருந்து மற்றவாளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அந்த கோவில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து, இந்த நவக்கிரக சன்னதியில் ஒரு ஓரமாக மற்றவாளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணால் போதும். உங்களுடைய கோரிக்கை, அதாவது சாமி இருக்குது இல்லை, 2வது கிரகங்கள் இருப்பது உண்மை. எந்த சாமி, எந்த நீங்கள் கிறிஸ்து, முஸ்லீம், இந்து எதுவானாலும் சரி, உங்களுடைய பிரார்த்தனை பிரபஞ்சத்தின் மூலமாக கிரகங்களுக்கு போய் சேருது. அந்த பிரபஞ்சம் என்பது உண்மை. அந்த பிரபஞ்சத்தினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக உங்களுடைய கோரிக்கை பிரபஞ்சத்தின் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். அது செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பிரார்த்தனை வெற்றி கொடுக்கும். அந்த வரத்தை அந்த சனி பகவான் கொடுப்பார். இதை இப்பயும் செய்யலாம். குலதெய்வ கோயிலில் போயும் அதை சேவிக்கலாம். அந்த குலதெய்வ கோயிலில் போய் சேவித்தாலும் அந்த சனி காலத்தில் சனிக்கிழமை சனி கோரையில் செய்ய வேண்டும். அந்த மாதிரியாக பார்த்து கொள்ளுங்கள். மேலும் சனிக்கிழமை என்று மாலையில் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனையும் பைரவருக்கு அர்ச்சனையும், நீங்கள் கும்பராசியிலே பிறந்திருக்கின்ற காரணத்தினால வராகி அம்மனுக்கும் ஒரு அர்ச்சனையும் செய்து கொள்ளுங்கள். கட்டாயம் நீங்கள் எந்த கோரிக்கையை கேட்கின்றீர்களோ அந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும். அதைத்தான் வரம் தரும் வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கேன். இனி நாம் இந்த வக்கரச்சனி என்பவர் உங்களுடைய ராசிக்கு உங்கள் நாயகன் என்னென்ன செய்ய போகின்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்மத்தில் உள்ள சனி, இப்போ நம்ம 7.5 சனிங்கிற கணக்கு அந்த மாதிரி போவோம். 7.5 யோக ஜென்மச்சனின்னு எப்பயுமே சொல்லியிருக்கிறேன். கும்பத்தை பொறுத்த மட்டில்
ஜென்மச்சனின்னு சொல்லாதங்க, ஜென்ம யோக 7.5 சனி. அதை 7.5 ஜென்மச்சனி அப்படி சொல்லுங்க. 7.5 யோக ஜென்மச்சனி. 7.5யில் யோக ஜென்மச்சனின்னு சொல்லிங்க. அது கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட சனி வக்கரம் ஆகின்றார். வக்கரம் அடைந்தால் உங்களுடைய பெருமை நிலைநாட்டப்படும். உங்களுடைய புகழை தணிப்பதற்காகவும் உங்களுக்கு சில பேர் போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சியினால் செய்வினை, செயற்பாட்டு வினைகள் கூட செஞ்சிருக்கலாம். அவைகளையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய ஜென்மநாதன் யோக நிலையிலே இருக்கின்றார். அந்த வக்கரம் பெற்றது யோக நிலை. ஆகையினாலே எதிரிகளை அடித்து துன்புறுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட சாகசங்களை இந்த காலகட்டத்திலே செய்ய கட்டாயம் கடமைப்பட்டுள்ளார். கட்டாயம் செய்வார். 2/7/2025 முதல் 17/11/2025 வரை உள்ள காலம். இந்த காலம் அவருடைய வக்கர காலம். 2/7/2025 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரிக்கின்றார். 21/8/2025 பூரட்டாதி 2இல் பின்னோக்கி, 3/10/2025 பின்னோக்கி பூரட்டாதி 1க்கு பயணப்படுகின்றார். இறுதியாக 17/11/2025 பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வக்கரத்தை நிவர்த்தி அடைந்து கொண்டு அதிசார ஓட்டமாக நேர்கதி பயணத்தை மேற்கொள்கின்றார். இந்த பயணமானது அதிசாரமாக சென்று 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாகிய மீனத்திலே பிரவேசம் அடைகின்றார். அதைத்தான் மீன மகா சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கோவிலில் எல்லாம் கொண்டாடுவார். அதுவரையிலும் அவர் கும்பத்தில் தான் இருப்பார். இந்த கும்பத்திலே இருந்து கொண்டு கும்பராசிக்காரர்களுக்கு யோகங்கள் இதுவரைக்கும் கிடைக்காதவர்கள், கும்பத்தில் அவர் வந்தும் தன்னுடைய ராசிநாதன் தன்னுடைய இடத்திலே வந்தும் கூட அவிட்டம் 3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கும், சதயம் 1-2-3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கும் எந்த விதமான யோகத்தையும் கொடுக்காமல் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பவர்களுக்கு சில பேருக்கு செஞ்சிருக்கலாம். 105 பேருக்கு நல்ல யோகங்களை கொடுத்துருக்கலாம். மிச்சம் 95 பேரும் படாத பாடு பட்டுண்டு தான் இருக்கிறீங்க. எத்தனையோ பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, வெளிப்பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், அக்கம் பக்கத்து பிரச்சனைகள், பலவாறாக சங்கடப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு பழகி போச்சு. அடி வாங்கி 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 மறத்து போச்சு. அதனால் இது ஒன்றும் உங்களுக்கு பெருசு கிடையாது. ஆனாலும் எப்பயாவது ஒரு யோகம் கிடைச்சிருமா? அது திருவிளையாடல் படத்தில் தான் முதலே சொன்னேன். நாகேசு போல் அந்த 10,000 பவுனும் அரசு நம்மளுக்கே கொடுத்துட மாட்டானா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இங்கே ஈசன் சனீஸ்வரனுடைய ரூபத்திலே உங்களுக்கு ஒரு விளையாட்டு காட்டி யோகத்தையும் கொடுக்கப் போகின்றான். இந்த யோகமானது 17-11 வரைக்கும் கூட இல்லை. என்னுடைய கணக்குப்படி 17-10க்குள்ளாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்க்கையிலே இருந்த இன்னல்கள் விலகும், துன்பங்கள் விலகி போகும். குடும்பத்திலே முன்னேற்றத்தை அடைகின்ற வகையிலே சொந்த பந்தங்களிடையே நீங்கள் குன்றின் மீது வைத்த குத்துவிளக்காக பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்கள் நாயகன் உங்களுக்கு வழங்கவிருக்கின்றார். ஆக 1ஆம் இடத்தோன் 1ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற வீடு, அவருடைய வீட்டிலே குருவின் பார்வையோடு வக்கரிக்கின்ற காரணத்தினாலே சில தோல்விகள் தோல்விகள் அவமானங்கள்லாம் யார் பண்ணுனாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாமல் இதுவரைக்கும் விழி புதுங்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அது வெட்ட வெளிச்சமாய் தெரிஞ்சிடும். உங்களை காட்டி கொடுத்தவர்கள், இல்லாததை பொல்லாத சொல்லி காட்டி கொடுத்தவர்கள் வசமாக மாட்டிக்கிடுற நேரம். அது இப்போ அவங்களுக்கே திரும்பக்கூடிய ஒரு கட்டம். அப்படிப்பட்ட சுமை அவங்களுக்கு நீங்கள் தாங்கிக்கிட்டீங்க, அவங்க தாங்க முடியாது. அந்த மாதிரி அடி அவங்களுக்கு விழக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ கூட நீங்கள் எதிரிகளை மன்னிக்கக்கூடிய மனோபாவத்தில் தான் இருப்பீர்கள். தஞ்சம் என்பது உங்களைத்தான் தஞ்சம் அடைய போகிறாங்க. அவங்க வேற எங்கேயும் போக முடியாது. கடைசியில் உங்கள்கிட்ட தான் தஞ்சம் அடையணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசி நாயகன் ஈசன் அருளால் கொடுக்க போகின்றார். அடுத்து 2ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே தன நிலை உயரும். 12ஆம் இடத்துல சாதாரணமாக இருந்தால் தனம் விரயமாகும். இங்கே தனம்
வக்கரம் ஆகின்ற காரணத்தினாலும் குரு பலவின் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் தன்ன நிலையில் ஏற்பட்ட சிக்கல்களெல்லாம் விலகும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் சரி செய்யப்படும், வாக்கு சுத்தம் வாக்கு நாணயம் காப்பாற்றப்படும், உங்களுடைய வாக்குக்கு மரியாதை கிடைக்கும். சில சமயங்களில் ஏதாவது கோபத்தில் தவறான சாபத்தை விட்டுறாங்க, அது அப்படியே பலிச்சிடும். ஆகையினால் எதிரிகள் மீது கருணை காட்டக்கூடிய நீங்கள் நல்ல வாக்கையே கொடுங்கள். எப்படி குரு கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல சந்திரனுக்கு, சந்திரன் செய்யக்கூடிய தண்டனையை அவர் வித்தியாசமாக ஒரு சாபத்தை கொடுத்தார். அதாவது நீ நாசமாக போவேன்னு சொல்லாமல் நான் பார்க்கும் போதெல்லாம் நீ பிரகாசம் அடைய கடவாய் அப்படின்னு சந்திரனுக்கு குரு ஒரு சாபத்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்க்கலைன்னா நீ கெட்டு போயிடுவேன், நாசமாக போயிடுவேன்னு அர்த்தம். அந்த மாதிரி மங்களகரமாக சுபகமாக அந்த தான் எப்பயுமே சாபத்தை கொடுக்கணுமே தவிர கெட்ட சாபத்தை கொடுக்க வேண்டாம். அதை அப்படியே பலிச்சிரும், அதனால் வேண்டாம். மறுபடியும் உங்கள்கிட்ட தான் வந்து மண்டியிடுவாங்க, நீங்கள் தான் சரி செய்யணும். அதனால் கெட்ட சாபத்தை விட வேண்டாம். வாக்கு சுத்தம் உண்டு, வாக்கு ஜெயம் உங்களுக்கு உண்டு. நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே, அதிலும் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே சனி வக்கரமாகி ராகுவையும் சேர்த்து குருவின் பார்வையை பெற்றதனாலே உங்களுடைய அந்த வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்டது, அந்நியர்கள் சம்பந்தப்பட்ட இவர்கள் மூலமாக லாபங்கள் பெருகும், வரவுகள் கூடும், கையிருப்பு கூடும், செலவை மிஞ்சிய வரவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். தக்கவாறு அதை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த மாதிரி இருக்குது. அதே போல் பயணங்கள் இனிமையாக இருக்கும், வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். பயணத்தினால் முக்கியமான காரியம் அது வெற்றியாக முடியும். அதே போல் அந்த சுகம் என்பது, அந்த 3ஆம் வீடு என்பது வெளிவட்டார சுகங்கள், அது உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ள அந்த பெண் சுகமும் உங்களுக்கு அப்பப்போ அது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒன்று தான் உருப்படியாக கிடைக்குது. இது வரைக்கும் அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ புதிய கோணத்திலே பெண்ணுடைய தொடர்பு சம்பந்தம் ஏற்படுகின்றது. ஆக அதையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்து 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி சிறப்படையும், தாய் நலம் கூடும், தாயார் சம்பந்தப்பட்ட வகையிலே அவள் எண்ணிய காரியங்கள் நடக்கக்கூடும், வெற்றி அடையக்கூடும். சில பேர் உங்களுடைய தாய் உத்தியோகத்தில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய தாய் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருக்கலாம். அவற்றிலே முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சனி பகவான் அருளாசி கொடுக்கின்றார். நல்ல யோகம். வீடு செம்மைப்படுத்தப்படும். சில பேருக்கு வீடு, புதிய வீடு மாறக்கூடிய சூழ்நிலை, சொந்த வீடாக இருக்கலாம், அல்லங்கில் சொந்த நிலம் வாங்கி போடக்கூடிய யோகம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வண்டி வாகன சுகம் ஏற்படும். 5ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே குருவின் பார்வையை பெற்று விளங்குகின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விலகும். பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். அதில் இருந்த இடர்பாடுகளெல்லாம் விலகி ஓடி போய்விடும். ஏனென்றால் அந்த 5ஆம் இடத்துக்கு 9ஆம் வீடு, அது அங்கே சொந்த வீட்டில் இருக்கிறார். ஆகையினாலே பாட்டையும் பூட்டையும் சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் விலகிவிடும். குலதெய்வ அருள் உங்களுக்கு இப்பொழுது கூடவே வரும். வாசலிலே காத்து கொண்டிருந்த இறைவன் உங்களோடு வசிப்பதற்காக உங்கள் வீட்டுக்குள்ளேயே வருகின்றார். அப்படிப்பட்ட யோக அமைப்பு திண்ணமாக விளங்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை நாடி வருவார்கள். உங்களுடைய பெருமை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு செவி மடுத்து உங்கள் பேச்சை கேட்டு நடந்து வெற்றி வாகை சூடி உங்களுக்கு பெருமையை சேர்ப்பார்கள். 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே இந்த சனி அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே, வக்கரமடைந்திருக்கின்ற காரணத்தினாலே கடன் கட்டுக்குள் இருக்கும். சில பேர் பாதி கடனை அடைத்து விடுவார்கள். அடுத்தபடியாக நோய் நொடிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். எந்த நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓடிவிடக்கூடிய காலகட்டம். சத்துருக்கள் உங்களை சரணடைவார்கள். அப்படிப்பட்ட யோக அமைப்பு. 7ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே அந்த சனி ராகு இருக்கின்றார்.
அந்த சனியும் ராகுவும் குருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நண்பர்களாலும் மனைவியினாலும் கூட்டாளிகளாலும் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். சில செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை திசை திருப்பி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இதற்கு இடையிலே 7ஆம் இடத்தில் அந்த சனி ராகு சேர்க்கை என்ற காரணத்தினால அந்நிய பெண் ஒருத்தி உங்கள் வாழ்க்கையிலே கிராஸ் ஆகின்றாள். அந்த குறுக்கிடுகின்ற காரணத்தினாலே வாழ்க்கை வளமாகக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்தமட்டில் பெண்கள் இயற்கையாகவே மயக்கமடைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு, முக வசீகரம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கண் பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கும். ஆகையினாலே உங்களை நாடி வரக்கூடிய ஒரு புதிய பெண் உங்களை அனுசரித்து வரக்கூடியவளாக அமைந்து உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய செய்யக்கூடியவளாக அந்த கன்னிப்பெண் வருகின்றாள். இது காலதேவனுடைய கட்டளை. ஆகையினாலே பெண்ணொருத்தி உங்களுடைய வாழ்க்கை மேல் நோக்கி மிகவும் திசை திருப்பி முன்னேற்றம் அடையக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது. அதுவும் கிட்டத்தட்ட முதல்ல பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கூசித்தான் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் போக போக பழக பழக அது காதலாக மாறி கனிந்து உருகும். இந்த மாதிரி நடக்கும். அப்படிப்பட்ட யோகமாக அமைகின்றது. 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலே அந்த சனி ராகு இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் கெட்டியாக இருக்கும். பிரயாணத்தில் வெற்றி கிடைக்கும். அவப்பெயர்கள் விலகும். நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு நல்ல யோகம் உண்டு. தோப்பனார் வழி சொத்துக்கள் உங்களை சேரும். அதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகிவிடும். அதே போல பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகி சமாதானத்திற்குள்ளே சேரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சொந்த பந்தங்களிடையே நடக்கின்ற சுப விசேஷங்களுக்கு நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு அருமையான கட்டமாக வந்திருக்கின்றது. அதன் மூலமாக சமுதாயத்திலே உங்களுடைய புகழ் மேலோங்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகம் உண்டு. அதுவும் குறிப்பாக புதிய பெண் வரவு தொடர்பினால் ஏற்படக்கூடியதாக அமையும். தொழில் முன்னேற்றம் அடையும். வியாபாரம் பெருகும். உத்தியோகத்தில் திடீரென்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பமாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்தார்கள் இதுவரையிலும். இனி அந்த தொந்தரவுகள் விலகும். அவர்கள் மாறிப்போவார்கள். மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய அதிகாரியாக சேருவார். ஆகையினாலே உத்தியோக சிறப்புகள் சிறப்பாக விளங்கும். உத்தியோகத்தின் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக மற்றவர்கள் செய்த தப்புகளை நீங்கள் சுட்டிக்காட்டி அதன் மூலமாக உங்களுடைய எம்டியையோ அல்லங்கில் மேனேஜிங் டைரக்டரையோ அவர்கள் அறிந்து உங்களுடைய திறமையை பாராட்டி பரிசு கொடுக்கக்கூடிய அளவிலே முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த ஊழியர்கள் அந்த இடத்தில் ரொம்ப தாறுமாறாக குழப்படி செய்து கம்பெனிக்கோ அல்லங்கில் அரசாங்கத்திற்கோ நட்டத்தை உண்டு செய்திருப்பார்கள். அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு முன் யோசனையோடு திறமையோடு செய்யக்கூடிய செயல் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலமாக பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். 11ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் பெருகும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். லாபங்கள் மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு காலகட்டம். மூத்தோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். சிலருக்கு 2ஆம் தாரம் திருமணமாகவே நடந்துவிடும். மனைவி இருக்க இன்னொரு தாரத்தையும் திடீரென்று திருமணம் செய்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது. அந்த ஒரு பெண் கிராஸ் ஆவான்னு சொன்னேன். அது அவளாகவே கூட இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பிறவி ஜாதகத்தை பார்த்து கொண்டு தகுந்தவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன் யோசனையின்றி அவசரப்பட்டு தாலியை கட்டிடக்கூடாது. கவனமாக இருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல குருவின் பார்வையோடு சனி ராகு, சனி வக்கரத்தில் இருக்கின்ற காரணத்தினால திடீரென்று அந்த முடிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துவிடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து 12ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போகபாக்கியம் இந்த காலகட்டத்தில் துளி கூட குறையாமல் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல யோகம். அதாவது ஒரு மனுஷனுக்கு நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல சம்போகம், இந்த 3 கிடைக்கணும். இந்த 3க்குத்தான் பிறவி அமைந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றது.
இது அப்பப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக தடைபட்டு போயிடுச்சு. நல்லா சாப்பிடாம போயிட்டீங்க, தூக்கம் சரியாக இல்லை, அதே போல் சம்போகம் மனைவியோடு உறவு கொள்ளுதல், அதே போல் இன்னும் சில பேருக்கு பிற மாதரோடு தொடர்பு, இவைகளெல்லாம் கொஞ்சம் கட்டாகி போயிடுச்சு. அந்த கட்டானது இந்த சனி வக்கரம் பெற்ற நிலையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக அவர் வந்திருக்கின்றார். 12ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே குருவின் பார்வையோடு விழுந்துகின்ற காரணத்தினாலே சகல சுகபோகங்களையும் அனுபவிக்க வச்சிருவார். இந்த காலகட்டம் என்னுடைய கணக்கு 17, 11, 25க்குள்ள நிச்சயமாக நீங்கள் விட்டு போன அத்தனை சுகங்களும் உங்களுக்கு திரும்ப வந்து வாய்க்கப் பெறுகின்றீர்கள். ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு கன்னிப்பெண் வருகை உங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்குகின்றது. எதற்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அருகாமையில் உள்ள ஜோதிடரும் பார்த்து கொள்ளுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. வரம் தரும் சனி உங்களுக்கு வரம் அள்ளித்தரப்போகின்றார். இது போக பெண்களுக்கு, இந்த கும்பராசியிலே பிறந்த பெண்களுக்கு தனி வீடியோவாக போட போகிறேன். இந்த செட்டு முடிஞ்ச பின் மாந்தி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம், அது ஒரு கட்டுரை போல், அது மற்றவர்கள் சொல்லாத சில விஷயங்களை ஒரு கட்டுரையாக பேசி முடிக்க போகிறேன். இந்த செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அது பேசி முடிச்சுட்டு பெண்களுக்கு இந்த சனி வக்கரத்தினுடைய தன்மையை பற்றி தனி வீடியோவாக வெளியிட போகிறேன். அது வரைக்கும் பெண்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.